ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னா, வரலட்சுமி பூஜை வந்து நம்ம கம்மிங் 8th வந்து வரப்போகுது. ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டவுட் எனக்கு இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, இல்லை இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு வந்து இதுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து வரலட்சுமி பூஜையை வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு பிடித்த மாதிரி என்னோட சக்திக்கு ஏற்ற அளவுக்கு நான் வரலட்சுமி பூஜையை ரொம்ப நல்லாவே எனக்கு தெரிஞ்சு நான் நல்லாவே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒரு வாட்டியுமே ஒரு வேண்டுதல் வைப்பேன். அந்த வேண்டுதல் வந்து எப்படியாவது அது வந்து நிறைவேறிடும். இந்த வாட்டியும் நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். அதாவது லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். அந்த வேண்டுதல் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எங்கள் மாமியார் வீட்டோட இப்போ வந்திருக்கேன். அதாவது லாஸ்ட் இயர் வந்து 2 வருஷம் ஆகுது. நான் 2 வருஷமாக இவங்க வீட்டிலருந்து நான் சாமியை வந்து நான் கூப்பிட்டு வழிபடுறேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நான் என்ன வேண்டுதல் பண்ணேன் அப்படின்னா, இவங்க வீடு அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட வீடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணலை. ஸோ கொஞ்சம் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நான் 2 வருஷமே வரலட்சுமி பூஜை பண்ணும்பொழுது நான் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தடங்கல் மாதிரி வந்தது. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 வருஷம் நான் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன். ஸோ நான் அங்கே பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வரலை. ரொம்ப ஹாப்பியாக பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து காசுமே சரி, வரலட்சுமி பூஜை பண்ணும்போதும் சரி, எல்லாம் ஒரு அமைதியும் சந்தோஷமும் எல்லாமே வரும். இங்கே வந்தும் எனக்கு 2 வருஷமும் அது இருந்தது. பட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 வருஷமும் நான் சொல்லி வச்ச மாதிரி 2 வருஷமும் கலசம் வந்து நான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்பொழுது, அதாவது நான் எப்பவுமே வந்து வீட்டில் இருக்க பாப்பா கிட்ட, அதாவது என்னோடய பொண்ணுக்கிட்ட, பெரிய பொண்ணுக்கிட்ட கொடுத்து தான் நான் கலசத்தை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவேன். இப்படி தான் நான் வந்து 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 3 வருஷம் வந்து நான் வாடகை வீட்டில் இருந்து பண்ணும்பொழுதும் எனக்கு எந்த ப்ராப்ளமும், எந்த ஒரு சின்ன ஒரு தடங்கலும் அந்த மாதிரி எதுவுமே வரல. பட் நான் இங்கே வந்து 2 வருஷமாக நான் பண்ணும்பொழுது 2 வருஷமும் பார்த்திங்க அப்படின்னா கலசம் வந்து பாப்பா கையிலேருந்து கீழே வந்து ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிது. ஃபர்ஸ்ட் இயர், அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பண்ணும்பொழுது கலசம் வந்து நல்லா இவ்வளோ கரெக்டாக டைட்டாக சூப்பராக எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருந்தேன். குழந்தைக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவளுமே வந்து 3 வருஷமாக வந்து சாமியை உள்ளே கூட்டிகிட்டு வருவாள். அவள் தான் கூட்டிகிட்டே வருவாள். அதனால் அவளுக்குமே வந்து அது தெரியும், எப்படி கூட்டிகிட்டு